என்ன தம்பி, வர 23ஆம் தேதி ஓட்டு போட ஊருக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சா? அதெல்லாம் போடாம இருப்பேனா? நம்ம ஜனநாயக கடமை ஆற்றணுமே. போப்பா, போய் மறந்துடாம நம்ம கட்சிக்கு ஓட்ட போட்டுரு. கொஞ்சம் நிஜ உலகத்துல என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பார்த்துட்டு கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. என்னப்பா சண்முகம், இப்படி கோபமா பேசுற? பின்ன என்னண்ணே, நான் சொல்றதை கேட்டுட்டு உங்க மனசுக்கு உண்மையா படுற பதில சொல்லுங்க. பட்ட பகல்ல சென்னை சிட்டிக்குள்ள ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க வெட்டி கொள்றாங்க. அதுக்கப்புறம் கஞ்சாவை குடிச்சிட்டு எத்தனை கொலை வெட்டி குத்துன்னு நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல் பசங்க பேக்ல எல்லாம் போதை மாத்திரை இருக்கு. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நம்ம ஊர்ல இருக்கு. நாட்டோட பெரிய கல்வி நிறுவனமான அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அது கோயம்புத்தூர் வரைக்கும் தொடருது. அதுக்காவது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? சரி, சட்டம் ஒழுங்கை தான் காப்பாற்ற முடியல. கரண்ட் பில்லு, பால் விலை, சொத்து வரின்னு ஒட்டுமொத்த விலையும் ஏற்றி எளிய மக்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. தமிழக வரலாற்றில் இதுவரை இருந்த 5 லட்சம் கோடி கடனை 5 வருஷத்துல 10 லட்சம் கோடியா ஏற்றிட்டு அந்த பணத்திலையும் ஊழல் பண்ணி உங்க அமைச்சர்கள்லாம் சொத்து குவிச்சிருக்காங்க. தம்பி, நீ சொல்றதெல்லாம் நெஞ்சில இடி மாதிரி இறங்குது. என் பேத்தி காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரே பயமா தான் இருக்க செய்யுது. நான் இத்தனை நாள் கட்சி பாசத்துல முரசொலியா மட்டும் படிச்சுட்டு நிஜத்தை மறந்துட்டேன். இனிமே இந்த வெட்டி அரசியல், வெட்டி கோஷம்லாம் எனக்கு வேணாம் சண்முகம். என் குடும்பமும் என் ஊரும் பாதுகாப்பா இருக்கணும். வெறும் பேச்சுல வயிறு நிறையாது, உசுருக்கும் உத்தரவாதம் இல்லை. எந்த அரசு உண்மையா வளர்ச்சிக்கு வேலை செய்யுதோ, எந்த அரசு ஊழல் இல்லாம பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு தான் இனி ஓட்டு. பாத்தீங்களா, மொரட்டு ஊப்பியா இருந்த முத்தண்ணனே இப்படி மாறிட்டாருன்னா, மக்களே நீங்களும் உங்க ஓட்டை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே போட்டுருங்க.